ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு வேணும், கடன் வாங்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமையில் இதை பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள். பூமிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி செய்யும் நாள். செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் அவர் வீடு, நிலம், சொத்துக்கள் வாங்கி சொந்த வீட்டில் வசிப்பார். அதே நேரம் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் வீக்காக இருந்தால் சொந்த வீடு சிலருக்கு அமையவே அமையாது. அதே போல கடன் பிரச்சனை காலை சுற்றிய பாம்பாக இருந்து கவலையை ஏற்படுத்தும். கடன் தொல்லை நீங்கவும் சொந்த வீடு வாங்கவும் சில பரிகாரங்கள் இருக்கின்றன. அந்த பரிகாரங்களை செய்தால் கடன் பிரச்சனைகளும் தீரும், கூடவே சொந்த வீடு யோகமும் அமையும். நவ கிரகங்களிலேயே முக்கியமான கிரகம் செவ்வாய். இது ராஜ கிரகம், சூரியனின் தளபதி. ஒரு மனிதனுக்கு ரத்தம், தைரியம், பூமி சம்பந்தமான சொத்துக்கள், எதிர்ப்பு சக்தி, செவ்வாய் தோஷம், சொந்த வீடு, இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக விளங்குபவர் இவர்தான். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானின் அம்சம் கொண்ட முருக பகவானை வணங்கி செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருக்க வேண்டும். 11 செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகனை வணங்கினால் அந்த முருகன் அருளினாலும் செவ்வாய் பகவானின் அருளினாலும் வீடு கட்டும் யோகம் அமையும். அதே போல செவ்வாய்க்கிழமை வெற்றிலையில் மாலை கட்டி விநாயகருக்கு மாலை சாற்றி வணங்கினால் கடன் பிரச்சனை தீரும். செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறவங்க காலையிலேயே எந்திரிச்சு, அதுவும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து வீட்டில் விளக்கேற்றி விட்டு 1 ரூபாய் 2 ரூபாய் நாணயத்தை எடுத்து கழுவி விட்டு அதில் சந்தன குங்குமம் வைத்து முருகன் படத்திற்கு அருகில் வைக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய் வழிபட வேண்டும். வீட்டுக்கு வந்த உடனேயே பால் அல்லது ஜூஸ் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடர வேண்டும். முருகனுக்கு உகந்த கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், அப்புறம் மந்திரங்கள் ஆகியவற்றை படிக்கவோ கேட்கவோ செய்ய வேண்டும். மாலையில் முருகன் கோவிலுக்கு போய் வந்து விட்டு விரதம் முடிக்க வேண்டும். 11 செவ்வாய்க்கிழமை இது போன்ற விரதம் முருகனுக்கு இருந்தால் கண்டிப்பாக முருகன் அருளினால் சொந்த வீடு யோகம் அமையும். 11 வாரமும் சேர்த்து வைத்த நாணயங்களை பழனி முருகன் கோவில் உண்டியலிலோ, வடபழனி முருகன் கோவிலில் செவ்வாய் பகவானுக்கு எதிரில் உள்ள உண்டியலிலோ போய் போட்டுவிட்டு வணங்கி வரலாம். கடன் வாங்குவதற்கு நேர காலம் ரொம்ப முக்கியம். திருப்பி அடைப்பதற்கும் நேரம் ரொம்ப முக்கியம். ராகு கேது போன்ற பாம்பு கிரகங்களுடன் குரு சேர்ந்து நிற்கும் போது புதிய கடன்கள் வாங்கவோ அல்லது கடன் அடைக்கவோ முயற்சி செய்யக்கூடாது. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகியவை நடைபெறும் போதுமே கடன் வாங்க முயற்சி செய்யக்கூடாது. முற்பிறவியில் நாம் செய்த வினைகளின் காரணமாக இந்த பிறவியில் பல தொல்லைகளை அனுபவிக்கிறோம். கடன் பிரச்சனையும் அப்படித்தான். இந்த கடன் பிரச்சனை 3 பௌர்ணமி தினங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனமுருக வேண்டி முறையாக வழிபட்டு வந்தால் கடன் தொல்லைகள் அனைத்தும் விலகும். 3 பௌர்ணமிகள் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வ படத்திற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். வீட்டில் குலதெய்வ படம் இருப்பவர்கள் 5 முக விளக்கில் நெய்விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். குலதெய்வத்திற்கு படையலிட்டு கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்க வேண்டும் என்று மனமுருகி குலதெய்வத்திடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படி தொடர்ந்து 9 பௌர்ணமிகள் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபட்டு வந்தால் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். கடன் பிரச்சனை தீர வெள்ளிக்கிழமையன்று காலை குளித்து பூஜைகள் செய்து அருகில் உள்ள மளிகை கடைக்கு சென்று மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு கல்லுப்பு வாங்கி வந்து உப்பு பாத்திரத்தில் போடவும். இதை ஒவ்வொரு வாரமும் செய்து வர வீட்டில் மகாலட்சுமி வரவிற்கு குறைவே இருக்காது. வெள்ளிக்கிழமை காலை 5 வெற்றிலை, 5 கொட்டைப்பாக்கு, 5 1 ரூபாய் நாணயம் ஆகியவற்றை பூஜையில் வைத்து லக்ஷ்மி வழிபாடு செய்ய வேண்டும். பின்பு அனைத்தையும் ஒரு தாளில் மடித்து வைக்கவும். பின்பு அடுத்த வாரம் செய்யுங்கள். ஏற்கனவே செய்ததை ஒரு உண்டியலில் போட்டு விடுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.